ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் தமிழ் நியூஸ் சிலபஸ் யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். பாவேந்தர் பாரதிதாசன், டி.கே. சிதம்பரனார், தவ திரு குஞ்சக்குடி அடிகளார், கண்ணதாசன், காகிதை மில்லத் தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ்மொழி, உருத்திரங்கண்ணனார். ஸோ இவங்களை பற்றின செய்திகள் ஃபுல்லாகவே ஆல்ரெடி நம்ம நோட்ஸோட வீடியோ பார்த்துட்டோம். பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் இன்னும் நமக்கு 2 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க, கீவா ஜெகத்நாதர், நாமக்கல் கவிஞர். ஸோ இவங்க 2 பேரையும் பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோன்னா இந்த டாபிக் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ யூனிட் 7 நம்ம மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான், அதுவும் அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது இந்த யூனிட் 7 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தமிழில் அடுத்து உங்களுக்கு எந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோ தேவைப்படுது, ஆர்ட், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி என்ன டாபிக் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நான் அப்லோட் பண்ணுறேன் வித் நோட்ஸோட. ப்ளஸ் அதில் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் என்ன அந்த டாப்பிக்கில் கேட்டிருக்காங்கன்றதையும் ஆட் பண்ணி தான் நான் சேர்த்து தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதேமாதிரி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஸோ இன்றைக்கான டாப்பிக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு கீவா ஜெகத்நாதர். இவரை பற்றின நோட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 7th லெசனில் வயலும் வாழ்வும் அந்த லெசனில் பார்த்துக்கோங்க. ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ ஒன்றரை குழி நிலமும் பார்த்து என்ற வரிகளின் தொகுப்பு ஆசிரியர் யாருன்னா கீவா ஜெகத்நாதர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் அன்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்பது என்ன பாடல் அப்படின்னா நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்களின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் எவ்வாறு வழங்கப்படுகிறதுனா வாய்மொழி இலக்கியம். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடலை எந்த நூலில் கீவா ஜெகத்நாதன் தொகுத்து உள்ளார் அப்படின்னா மலையருவி. இந்த இதில் உள்ள சொற்பொருள்: குழினா நில அளவை பெயர், சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர், மணினா முற்றிய நெல், சும்மாடுனா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் ஒரு துணிச்சுருள், சீலை ஓகேவா, அது மிஸ்டேக் ஆகிருக்கு, சீலை அப்படின்னா புடவை, மடை வயலுக்கு வரக்கூடிய நீர் வழி, கழலுதல் அப்படின்னா உதிர்தல். அடுத்து இதில் உள்ள புக் பேக் கொஷின்ஸ்: உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர், வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர், தேர்ந்து கூட்டல் எடுத்து, ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம். அடுத்து பொறுத்துக. நாற்று இது உங்களுக்கு புக்கில் மாற்றி இருக்கும், நான் வித் ஆன்சரோடையே கொடுத்துருக்கேன். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். அடுத்ததாக நாமக்கல் கவிஞர், அவரை பற்றின செய்திகள் பார்க்கலாம். இவருடைய பெயர் வே. ராமலிங்கனார். எவ்வாறு இவர் அழைக்கப்படுகிறார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், இந்த 2 பேரும். அடுத்து இவர் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர். இவருடைய காலம் 1888 1972 வரை. இவருடைய பெற்றோர் வெங்கட்ராமன், அம்மணி அம்மாள். இவருடைய நூல்கள் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. இவர் என்ன விருது பெற்றிருக்காருன்னா பத்மபூஷன் விருது நடுவண் அரசு இவருக்கு அளித்துள்ளது. அடுத்து இவருடைய நோட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் 7th புக்கில் எங்கள் தமிழ் அப்படின்ற லெசன். தமிழ் மொழி எம்மாதிரியான அறிவை நமக்கு தருவதாக நாமக்கல் கவிஞர் கூறுகிறார்னா அருள் நிரம்பிய அறிவை தருவதாக கூறுகிறார். அடுத்து தமிழ் மொழியை கற்றோரின் பண்புகள் என்னென்ன அப்படின்னா பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க, ஒருத்தங்கிட்ட பொருளை வாங்கணுன்றதுக்காக அவங்கள பற்றி புகழ்ந்துலாம் பேச மாட்டாங்க, தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தங்க நம்மளை புகழ்ந்து பேசலை, ஆனால் அதுக்காக நம்மளும் அவங்கள பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கவும் மாட்டாங்க, அவங்கள இகழ்ந்தும் பேச மாட்டாங்க, அவங்கள பற்றி தப்பாகவும் பேச மாட்டாங்க. அருள் நெறிய அறிவை தரலாகும் இந்த பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, இந்த பாடலுடைய ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். அடுத்ததாக இதில் உள்ள சொற்பொருள்: ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறிக்கோள், பொலிகிற, தருகின்ற. அடுத்து இதில் உள்ள புக் பேக் கொஷின்ஸ்: நெறி அப்படின்னா பொருள் வழி, குரலாகும் பிரித்து எழுதுனா குரல் கூட்டலாகும், வான் கூட்டல் ஒளி சேர்த்து எழுதுனா வானொலி. ஒரு பாடலில் சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது எந்த நயம்னா மோனை, இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஒரு பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது என்ன நயம்னா எதுகை.
ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். முதல் எழுத்து மோனை, இந்த இரண்டாம் எழுத்து எதுகை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். இப்போ ரெண்டாம் எழுத்துன்னு வருது இல்லையா, நம்ம எல்லாருக்குமே எத்தனை கை? 2 கை. அப்போ 2ன்னு வந்தால் நமக்கு 2 கை, அப்போ எதுகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? கை வருதா? எதுகையில் கை வருது. நமக்கு எத்தனை கை? ஒவ்வொருத்தருக்கும் 2 கை இருக்குது. அப்போ 2ஆம் அப்படின்னு வந்துட்டா எதுகை. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னது? மோனை. அப்போது முதல் எழுத்துன்னு வந்தால் மோனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? இது ஒரு சின்ன ஷார்ட்கட் தான், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி எழுத்து ஒன்றி வருவது என்னது? இயைபு. அது ரிமைனிங் உள்ளது. அந்த ஃபஸ்ட்டு 2 சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி கன்ஃபியூஸ் ஆகிறவங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 9th லெசனில் 9th புக்கில் பெண்மை அப்படின்ற லெசன். அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் ராமலிங்கனார். தாய், மனைவி, தமக்கை, தங்கை, மகள் என பெண்மைக்கு பல முகங்கள் உண்டு என்பதனை எடுத்துக்காட்டியவர் ராமலிங்கனார். தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞர் யாருன்னா ராமலிங்கனார். இவருடைய சிறப்பு பெயர் கூட அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷனில் நாமக்கல் கவிஞர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஓகேவா? தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கவிதை தொகுப்பில் உள்ள தலைப்புகள் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அந்த கவிதை தொகுப்புகளில் அப்படின்னா திருமலர், தமிழ்த்தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர். நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள் என்னென்ன படைப்புகள் இவர் படைச்சிருக்காருன்னா இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் 12, அவருடைய தன் வரலாறு 3, புதினம் 5, இலக்கிய திறனாய்வு 7, கவிதை தொகுப்பு 10, சிறுகாப்பியம் 5, மொழிபெயர்ப்பு 4. இதில் உள்ள சொற்பொருள் உறுதி, உள உறுதி, சகிப்புத்தன்மை, பொறுத்து கொள்ளுதல், சொரூபம் வடிவம், தரணி உலகம், தாரம் மனையாள், சேவை தொண்டு, அயலார் உறவல்லாதோர். ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாமா? இது இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் இருந்து ஒரு 3 கொஷின் கேட்டிருக்கேன். மணி அப்படி அதோடைய பொருள் என்ன? நாட்டுப்புற பாடல் எவ்வாறு வழங்கப்படுகிறது? அருள்நெறி அறிவை தரலாகும் இந்த பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? ஸோ இந்த 3 கொஷினுக்கும் மறக்காமல் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்கன்றதை விட எந்தளவுக்கு அதை ரிவைஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.